எல்லாம் முடிச்சிடணும். 2D மேக்ஸிமம் முடிஞ்சது. இப்போ ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன். இல்லை அது எனக்கு அவர் சாஃப்ட்வேர் கொடுத்துட்டாருன்னா அதான் எல்லா வீடியோவே வச்சுருக்கேன். கொடுத்தாருன்னா நான் இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. அதுதான் போய் கம்பெனி ஜாயின் பண்ணதுலேருந்து அதுவே பார்த்துட்டனால அவங்களாம் டிசைன் பண்ணி டயக்ராம் கொடுத்துருவாங்க, ப்ரோக்ராம் மட்டும் எடுக்கணும். அவ்வளோதான். டயக்ராம் கொடுத்துருவாங்க, ப்ரோக்ராம் மட்டும். அது பவர் மில் தானே இருக்கணும். பவர் மில் அது மட்டும் சொல்லி கொடுத்துறாங்களா? பவர் மில் சொல்லியெல்லாம் கொடுக்குறதில்ல. நாங்களாம் பசங்க தானே பவர் மில் வந்துக்கிறது. அவங்கள்ட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கேட்டு கற்றுக்கிறது. அப்போ ப்ரோக்ராம் நீங்கள் தானே எடுக்கிறீங்க? இப்போ நாங்களாம் எடுக்கிறதில்ல, ப்ரோக்ராமர் தனியாக இருக்காங்க, அவங்க எடுப்பாங்க. இப்போ நாங்கள் அது பார்த்துப்போம். இப்போ அந்த கேப்லேயே இப்போ செகண்ட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எல்லாம் தான் மேனேஜர்லாம் வரமாட்டாங்களே, அப்போ நாங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுப்போம். இங்கே 5 அம்மா இங்கே 5 அம்மா அதிகமாக கொடுத்துருங்க ஸ்டாக்கு. ஓகே. அதுக்கப்புறம் சர்ஃபேஸ் டாப்பில் பேரலல் போகும். இது 3D. 3D. ஓகே. பேரலல் கொடுத்துட்டு இல்லை கேவிட்டின்னு கொடுக்கணும். ஓகே. ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருந்தால் பாஸ் வரும். இது பல்ல மாதிரி இருக்கும். இதில் போய் ட்ரை சர்ஃபேஸ் செலக்ட் பண்ண சொல்லுங்கள். என்ன ப்ரொஃபைல் நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரொஃபைலை வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ணோடனே 3D செலக்ட் ஆகும். இதில் வந்து செக் சர்ஃபேஸ்னால் அதை வந்துட்டாங்க. செக் சர்ஃபேஸ்னால் நீங்கள் இது இப்போ இது பக்கத்தில் ஏதாவது நீங்கள் டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டச் பண்ணாது, அதான் செக்கில் வரும். அது லாஸ்ட்டாக ஒரு ட்ராயிங் வரும், அது மட்டும் செக்கு சொல்லி தரும். ஓகே. கண்டெய்ன்மெண்ட்டுனா இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போட்டு இதுக்குள்ளே தான் போகணும் டூல் பார்த்து அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கண்டெய்ன்மெண்ட்டு அதுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். ஓ கரெக்டாக ஒரு இதுக்குள்ளே வெளியே போகாதா? தேவைப்படாது. இது ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் இது ஃப்ளாட் என்மெண்ட் கொடுத்துருவேன். ஃப்ளாட்டு தான் கொடுக்கணும்ல? ஆமாம், ரஃபிங்க்கு. ஃபினிஷிங் கூட அதுதான் கொடுக்கணும். அப்படியா? இல்லை நான் கேட்குறேன். ஃபினிஷிங் வந்து ஃப்ளாட்ஸ் சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக வந்துச்சுன்னா கொடுக்கலாங்க. ரேடிஸ் இது மாதிரிலாம் டேப்பர்லாம் வந்துச்சுன்னா பால் தான். மேக்ஸிமம் ஃபினிஷிங் வந்துட்டு பால் என்ன பண்ணுறாங்க, இது கொடுத்துட்றாங்க ஃப்ளாட்டு. கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அதை வச்சு அப்படியே ஃபினிஷ். அது ஃபினிஷ் பண்ணும்போது வந்து ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஜஸ்ட்டு டச் ஆகிற மாதிரி மட்டும். இப்போ ப்ரொஃபைல் உங்களுக்கு வந்து கருடாக இருந்துச்சுன்னா பண்ணுங்க, பேட் கொடுத்தா சரியாக வராது. எப்படி ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு பாசம் டிஸ்டன்ஸ் இப்படி போகுதுன்னா அதான் சார் டவுட் எனக்கு. ஓகேங்களா? 2Dனா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இசட்டில் ஒரு டெப்த்து, அதுக்கு ஃபுல்லாக ப்ரொஃபைல். இது அப்படி கிடையாது, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹைட் வரும்.